அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, சமீப காலமாக நம்மை தொடர்பு கொள்ளும் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தையின்மை. அதாவது எங்களுக்கு வாரிசு இல்லை, அதற்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட தீர்வுக்காக நம்மளை நோக்கி வர்றாங்க. அப்படிங்கிறப்போ இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஆன்மீக ரீதியாக, மாந்திரீக ரீதியாக எந்த மாதிரியெல்லாம் பாதிப்பை கொடுக்குது, அதற்கான தீர்வுகள் என்ன, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இதில் உள்ளடங்கி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கேளுங்க. நிறைய நபர்களுக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்கும். நன்றி. பொதுவாகவே அன்பர்களே, ஒரு குலத்திற்கான வாரிசு, குழந்தை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டம் மட்டும் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் மனித குலத்திற்கு, வாழ்விற்கு, கணவன் மனைவிக்கு, அந்த வம்சாவளிக்கு மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா நம் குலம் தளர்வது தான் நமக்கு ஆகச்சிறந்த மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தில் எக்கச்சக்கமான நபர்கள் குழந்தை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முயற்சி செய்தும் பலன் இல்லாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்ம ஒரு 3 விதமான காரணங்களை பார்க்கலாம். ஒன்று, மருத்துவ ரீதியான காரணங்கள். மருத்துவ ரீதியாகவே ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏதாவது ஒரு குறைகள் இருந்து அதை சரி செய்ய முயற்சிகள் எடுப்பதும், அந்த முயற்சிகள் பலன் அளிக்குது, சில பேருக்கு அளிக்காமல் போவதும் இருக்குது. இரண்டாவதாக, மருத்துவ ரீதியான காரணங்கள் இருந்தாலும், அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கு எந்தவித பலாபலனும் இல்லாமல் அது ஃபெயிலியர்லேயே நிறைய பேருக்கு முடியுது. மூன்றாவதாக, 2 பேருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியாது, என்ன காரணம்னே தெரியாது. இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ அந்த கருத்தங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காது. எவ்வளவு தூரம் கோவில்கள், வழிபாடுகள், இல்லை மருத்துவங்கள், இல்லை அவங்கவுங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றமானிய விஷயங்களை செய்தாலும் கூட அந்த கருவுறுதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்காது. அது தடைபட்டு கொண்டே போகும். இந்த 3 விதமான காரணங்கள், பிரச்சனைகள் தான் பொதுவாகவே குழந்தை இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். சரி, இந்த 3 விதமான காரணங்களில் முதல் காரணம் மருத்துவம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் மருத்துவ ரீதியாகத்தான் கண்டிப்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டு அதற்குண்டான வழிமுறைகளை முறையான நம்முடைய உடல் தன்மையை பொறுத்து, மனநிலையை பொறுத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை கருவுறுதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60% மனநிலை சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. நம்முடைய உடலும் மனமும் செம்மையாக இருந்தால், சரியாக இருந்தால் மட்டுமே அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கைகூடும். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புறம், இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த விஷயத்தை தீர்மானிக்குது. அப்படிங்கும்போது நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் சரியாக இருந்து, எடுக்கக்கூடிய மருத்துவத்தில் சரியான முறையில் போனால் தாராளமாக இந்த பிரச்சனையை சரி செய்யலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது, என்னதான் மருத்துவம் செய்தாலும், என்னதான் என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டாலும் கரு தங்காமல் போதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு நிறைய விதமான காரணங்கள் இருக்குது. இதுக்கும் சரி, இன்னொன்று குழந்தையே இல்லாமல் இருப்பதற்கும் சரி, இந்த 2க்கும் சேர்ந்து நிறைய விதமான காரணங்கள் இருக்குது. அது மருத்துவ ரீதியான ஒரு காரணமாக இருந்தாலும், அவரவர்களுடைய ஜாதகம், அவரவர்களுடைய நேரம், அவரவர்களுடைய காலம், அவரவர்களுடைய பூர்வ புண்ணியம், அவர்களுடைய முன்னோர்கள் செய்து வைத்த பாவ புண்ணிய கணக்குகள், குலதெய்வத்துடைய கோபம், குலதெய்வத்துடைய சாபம் அல்லது பெண் சாபம், ஆத்மா தொந்தரவுகள், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய தம்பதிகள் நிறைய பேருக்கு ஒன்று குலம் சார்ந்த, குலதெய்வம் சார்ந்த பிரச்சனை, இல்லைன்னா அந்தந்த குல முன்னோர்கள் செய்து வைத்துட்டு போன சில காரியங்கள்னால இந்த குழந்தை பாக்கியம் தடையாகிறது. அதே மாதிரி துஷ்ட
ஆத்மாக்கள் துஷ்ட சக்திகளால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பிரச்சனைகள் உண்டாகி கரு தங்காமல் போகிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதற்கான தீர்வுகளை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் முதல் விஷயம் குலதெய்வம். ஒரு குலம் தழைக்கணும், அந்த குலம் மேன்மேலும் வளரணும் அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய ஆசையும் குலதெய்வத்தினுடைய துணையும் தேவை. அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது குற்றமோ குறையோ கோபமோ சாபமோ இருந்தால் குழந்தை பாக்கியம் தடைபடும். குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, வீட்டில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் தடைபடும். வீட்டில் ஒரு நிம்மதியின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறுகளால், இல்லை ஏதாவது செய்த பாவங்களால், பெண் சாபங்களால், இல்லை அவர்கள் செய்து வைத்துட்டு போன ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் கூட இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு தடைபடும். மூன்றாவதாக அவர்களுடைய நேரம் காலம் ஜாதகம் படி குழந்தை பாக்கியம் தடையாகுதல், இல்லை கிரக சூழல்களுடைய மாற்றங்களின் காரணமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய மருத்துவங்கள் எல்லாமே தடையாகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே சமயத்தில் இருக்கக்கூடிய இடம், அவரவர் இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், இப்போ பூர்வீகத்தில் இருக்காங்க, அந்த பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு செய்வினை, பில்லி, சூனியம் ஏதாவது விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது, இல்லை தங்கி இருக்கிற இடத்துல ஏதாவது துஷ்ட சக்திகள், முனி ஓட்டம், மோகினி ஓட்டம், காட்டேரியுடைய ஓட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைபடும். மருத்துவம் எடுத்தாலுமே அதன் மூலம் வெற்றி பெற முடியாத ஏதாவது ஒரு சில தடைகள் வந்து கொண்டே போகும். அதுக்கு அடுத்ததாக எதிராளிகளால் இல்லை உறவுகளால் செய்யக்கூடிய விஷயங்கள், இவர்களுக்கு குழந்தை தங்கக்கூடாது, இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கக்கூடாது, இவங்களுடைய குலம் தலைக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது தெய்வ தேவதைகளை ஏவல் மூலமாக அனுப்புறது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு முனிய ஏவல் மூலமாக அனுப்பி இந்த கரு விஷயங்கள் நிற்க விடாமல் பண்ணுறது, காட்டேரி ஏவல் அனுப்பி இந்த கரு விஷயங்கள் நிற்க விடாமல் பண்ணுறது. இந்த மாதிரியான துஷ்ட சக்திகளுடைய பாதிப்புகள் இருந்தாலும் இந்த குழந்தை பாக்கியங்கள் தடை உண்டாகும். அப்போது முதல்ல மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை மருத்துவத்தினாலே சரி பண்ணணும். ரெண்டாவது, நாங்கள் எவ்வளவுதான் மருத்துவங்கள் பார்த்தாலும், எவ்வளவுதான் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு அதனால் முன்னேற்றம் இல்லை, அதுலேயும் தடையாகுது, குழந்தை கரு உண்டாகி கலைந்து போகுது, தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியாமல் போகுது, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே எங்களுக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்காமல் போகுது அப்படிங்கிற பட்சத்திலும், அதே சமயத்தில் என்னதான் முயற்சி பண்ணாலும் கரு தங்கவே இல்லை, எங்கள் 2 பேருக்குள்ள தம்பதிகளுக்குள்ளே எந்த விதமான குறைகளும் இல்லை, இருந்தாலும் நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம், குலதெய்வம் கோயில்களுக்கு போகிறோம், எல்லா விதமான விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையாகுது, இல்லை அப்படியே கரு நின்றாலும் அந்த கரு 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் வெளியேறிக்கிட்டே இருக்குது, அடிக்கடி வெளியேறிக்கிட்டே இருக்குது, இருக்கக்கூடிய இடத்துல தூக்கம் இல்லை, உடல்நிலை பாதிக்கப்படுது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ உடல்நிலை அடிக்கடி பாதிக்கப்படுது, மாதவிடாய் பிரச்சனை அடிக்கடி ரொம்ப அதிகமான பிரச்சனைகளாக உருவாகிட்டுருக்கு, கன்ஃபார்மாக இந்த தடவை நடந்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் கூட அது தோல்வியில் தான் முடியுது அப்படிங்கிற இந்த மாதிரியான சில அமானுஷ்யமான அறிகுறிகள் அது அவங்கவுங்களுக்கே தோணும். என்னடா நம்ம இவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், இருந்தாலும் தங்கலை, அப்படியே தங்கினாலும் நம்மளுக்கு வெளியேறிடுது, அடிக்கடி வெளியேறுது, மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா வெளியேறுது, இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அப்போந்தான் ஒரு நல்ல அருகில் இருக்கக்கூடிய அல்லது ஜோதிடரையோ அவரவர்கள் நேரங்காலத்தையோ இல்லை ஒரு தெய்வ பிரசன்னத்திலேயோ அருள்வாக்குலேயோ குறியிலையோ என்ன பிரச்சனை, வம்சாவளி பிரச்சனையா, ஆத்மாக்களால் தொந்தரவா, துஷ்ட சக்திகளால் தொந்தரவா, இல்லை இருக்கக்கூடிய இடத்துல தொந்தரவா, இல்லை ஏதாவது ஏவல் கணக்குகள் ஏதாவது இருக்கா, உடம்புல துஷ்ட சக்தி பாதிப்புகள் ஏதாவது இருக்கா, இல்லை நேரம் காலத்தில் ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கா, அதில் தடையாக இருக்கா அப்படிங்கிற சரியான காரணத்தை அறிந்து சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் இதில் பெரிய விஷயமே. சில பேருக்கு வம்சாவளியிலேயே பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு முன்னோர்கள் செய்து வைத்துட்டு போன சில விஷயங்கள்னால இந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது குலதெய்வமே குழந்தை பாக்கிய தடையை உருவாக்கிட்டு இருக்கும். ஏதாவது கோபம் சாபத்தில் இருக்கும்போது அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது அது ஒரு தடையாக நிற்கும். அப்போது இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கும்போது ஒரு நல்ல நபரை சந்தித்து அதற்குண்டான பிரச்சனைக்குண்டான தீர்வு முதல்ல கேட்குறத விட முதல்ல என்ன பிரச்சனை, எதனால் இப்படி நடக்குது, என்ன காரணம், எதிலிருந்து இது ஆரம்பிக்குது, எங்கே தடையாகுது அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தீர்வை செய்தால்
நிச்சயமாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அதோட உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா மருத்துவம் ப்ளஸ் மாந்திரீகம் ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கான தீர்வினை நம்ம பெற முடியும். இந்த பதிவு நிறைய நபர்களுக்கு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய பதிவாக இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்புள்ள எல்லாருமே என்ன பிரச்சனைனே தெரியல, என்னன்னே தெரியல, எல்லாமே பண்ணிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கேள்வியை மையமாக வச்சு தான் தொடர்பு கொள்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியான நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனையிலும் கஷ்டத்துலேயும் தவிக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு இந்த ஒரு பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம மகாசக்தி மந்திராலயத்தில் மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நம்முடைய பதிவுகள் எல்லாமே மக்களுடைய புரிதலுக்காகவும், மாந்திரீகம்னா என்ன, இது மருத்துவமாக எப்படி வேலை செய்யுது, ஆன்மீகம்னா என்ன, இந்த ஆன்மீகத்தை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவுகளாகத்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னும் மேற்கொண்டு அடுத்தடுத்த பதிவுகள் வரும். அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொள்ள மேலே இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அலுவலக நேரம் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை. நன்றி, வணக்கம்.